குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணி அடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே. நானே ஒரு ஜோக்கர் தான். ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீங்க வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, புதுசு புதுசா அந்த கதைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பிகளுக்காக ஒரு 2 3 கதை சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சமீபத்துல சொன்ன அந்த உருட்டுகள்ல இருந்து போனா அது பொருத்தமா இருக்கும்னு நான் நம்புறேன். பாருங்க, இப்படி ஒரு நாள் நான் வந்து இலங்கைக்கு போயிருக்கேன். ஒரு யுத்த களம் சுத்தியுமே போர்களமா வெட்டி கூடுகள் நடக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப அண்ணனையே ரகசியமா கூட்டு போறாரு. போகும்போது, தம்பி நீ சாப்பிட்டியா, அங்க போய் பயிற்சி எடு போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அங்க நான் போகும்போது ஒரு பெரிய பீரிங்கி இருக்கு. அவங்க கிட்ட பீரிங்கி. ஆமா, இருந்துச்சு. அது என்ன, நான் ஒரு பாட்டா கூடாது. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. அதுல இருந்து எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? அது அவங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்? நான் போறேன். இது மாதிரி அங்க 2 மரம் இருக்கு. 2 மரத்துல கயிறு கட்டப்பட்டிருக்கு. அந்த பெட்டிகள் இங்கிட்டும் அங்கிட்டும் போய்க்கிட்டு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்கு? இது மாதிரி போகுது. அப்ப என்னைய பார்த்து தென்னை மரமா, பனை மரமா, கொய்யா மரமா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மணி பிளான்ட். ஆமா, அது காசுல வருமா? செருப்பு பீயும். அது மாதிரி பாருங்க, இப்ப அது நிக்குதுல, அதுல பெட்டிகள் இப்படி இப்படி போயிட்டு வந்துருக்கு. அந்த பெட்டியை குறிவாத்து அடிக்கணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? குறிவாத்து அடிச்சா நம்ம வேணும். நான் அதுக்கு முன்னாடி பல பயிற்சிகளை கத்துக்கிட்டேன். இந்த AK-74 84 கத்துக்கிட்டேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இது பெரிய சைஸ் துப்பாக்கியில பீரிங்கி. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இது சின்னதா இருக்கும், அது பெருசா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இந்த வருஷத்துல நாம் கடப்பாறை கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னன்னா, பெரியார வந்து கட்சியை சேர்ந்து இது பண்ண போறாங்களாம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போட மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? ஒரு மாதிரி பெரியாரே அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி ஒண்ணு பண்ண போறாங்களாம். ஏன் அப்படி பண்ண போறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து பார்ப்பன கடப்பாறையை எடுத்து பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. வாயில வச்சு அதாவது ஊத முடியுமா? கடப்பாறையை ஊத முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? வாயில வச்சு பல்லு குத்தி இருக்காங்க. எப்படி பல்ல குத்த முடியும்? பார்ப்பன கடப்பாறை அப்ப புரியல, இப்ப புரியுது. வச்சு பல்லு குத்தி குத்தி பல்லு இந்த பெருசா விரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு நடுவுல கறி மாட்டினுக்கிறப்ப அப்படி கடப்பாறை எடுத்து குத்தி எடுத்துனுக்குறாங்க. கடப்பாறைக்கு விசுவாசம், பார்ப்பன கடப்பாறைக்கு விசுவாசம். என்னடா இவ்வளவு பெரியார வந்து இது பண்ண போறாங்களாம். அதுக்காக 2 பேர் இறக்கி விட்டுருக்காங்க. இவரு பேச்சை கேட்கணுமே. அடடடடா, அந்த கடப்பாறைய அப்படி இன்னும் நேரம் அப்படி நிமிந்து நிற்கும். பார்ப்பன கடப்பாறைக்காக 2 இஸ்லாமியர் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. ஆமா, நான் துபாயில கக்கிசிகளோட கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாரு? இவங்க மட்டும் இல்ல, இடும்ஸ் இருக்காங்க. இடும்ஸ் மாமா, பொடி மாமான்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, மாமா தான். மாணவி எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இவன் வந்து பிரச்சனை மாட்டின ஒரு பொண்ணு புகார் கொடுத்துச்சு. அதுக்கு பெரிய மாமா என்ன சொன்னாங்க, டேக் இட் ஈஸிடா. நான்லாம் எத்தனை வாட்டி 8 தடவை கருக்கலைப்பெல்லாம் யாரோ. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. எங்கேயோ நடந்துச்சு. நான் அப்படி கிடையாது. ஆனா நீ டேக் இட் ஈஸிடா, இடும்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்ன மேடையில நான் சொல்லல, இருக்குது. சீமா சிங்காரி, கள்ளு கடைக்கு வாருங்கள். நீங்கள் 1 பாட்டில் கள்ளு வாங்கினால் நீங்கள் விரும்பியதை நான் உங்களுக்கு தருவேன். ஆதாரத்தை போட முடியாது, வேஸ்ட் ஆஃப் டைம். சரி, இவங்க கிட்ட வரும். இவங்க 2 பேருமே இஸ்லாமியர். நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒண்ணு கேட்கறேன்.
நீங்க எல்லாம் சோத்தை தான் தூண்டுறீங்களா? நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்துல வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி திங்கிறீங்களா? இல்ல நாய் பேய் நாய் பேயெல்லாம் சாப்பிட்ற வித்தியாசமே ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த கட்சியில எல்லாம் தேவையா புள்ள, தேவையா அந்த புள்ளைய? சீமானின் பிள்ளை. உனக்குதான் சூடு சொன்னே இல்லையா? போய் படுக்கலாமா? வா. அவன் உங்களை சாத்தானின் பிள்ளைன்ட்டான். வெக்கங்கட்டு போய் அவனை போய் உன் அப்பான்ற அப்படின்னு வெளியே துப்பனானுங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படிலாம் துப்பக்கூடாது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா?